தலைப்பு இளைப்பாறுதல் எங்கும் உண்டாகட்டும். இளைப்பாறுதல் எங்கும் உண்டாகட்டும். பக்கத்தில் தட்டி சொல்லிருங்க, இளைப்பாறுதல் உங்களை சுற்றிலும் உண்டாகட்டும், எங்கும் உண்டாகட்டும். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. எல்லா இடத்திலும் உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் இளைப்பாறுதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த வாழ்த்தோடு நான் ஆரம்பிக்கட்டுமா? உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இளைப்பாறுதல் உண்டாகட்டும். உங்கள் சரீர பலவீனங்களில் இளைப்பாறுதல் உண்டாகட்டும். உங்கள் குடும்ப வாழ்வில் இந்த மாதம் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும். உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும். உங்களை கலங்க பண்ணின எல்லாவற்றிலும் தேவன் ஒரு இளைப்பாறுதலை தருவாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு 4 குறிப்புகளை வேகமாய் வைக்க நீங்கள் என்னோடு பிரயாணப்படுங்கள். 1 Kings chapter 5 verse 4 படிக்கலாமா? சாலமோன் தன்னுடைய நண்பனிடத்தில் சொல்லுகிற அழகான ஒரு வார்த்தை. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை. இது உங்க சாட்சியா மாறினா எப்படி இருக்கும்? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அடுத்த வாரம் நீங்க வந்து சாட்சி எழுதும் போது, அன்பு மகள்கிட்ட சாட்சி சொல்லும் போது இப்படி எழுதிக்க, தங்கச்சி, எங்கும் இளைப்பாறுதல், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அப்படி எழுத கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சுதந்தரிப்போமா? சேர்ந்து படிங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. பைபிளில் எடுக்காதவங்க இங்கே டிஸ்பிளேல பார்த்து வாசிங்க. 1 2 3 4 கோ. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை. ஹல்லேலூயா. எதற்கு இந்த இளைப்பாறுதல்? தாவீது ராஜாவுக்கு கிடைக்காத ஒரு இளைப்பாறுதலை அவருடைய குமாரன் சாலமோனுக்கு தேவன் தந்து, விரோதியும் இல்லை, எந்த இடையூறும் இல்லை, நோ டிஸ்டர்பன்சஸ், நோ அப்போசிஷன், நோ எனிமீஸ், எந்த பிரச்சனையும் இல்லாத அமைதலை தருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதற்கு அடுத்த வசனத்தில் அவன் சொல்லுவான், ஏனென்றால் என் தகப்பன் கட்ட முயற்சித்தும் கட்டாதவைகளை நான் கட்டி எழுப்பும்படி கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை தருகிறார். என்னை பாருங்கள் சகோதரியே, தேவன் இந்த மாதத்திலிருந்து உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத இளைப்பாறுதல் என்பதற்கு நல்ல தமிழ் வார்த்தை ஓய்வை, நல்ல மன அமைதலை, சமாதானமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். எதற்கு தெரியுமா? இதுவரை கட்ட முயற்சித்தும் கட்ட முடியாதபடி நீங்கள் திணறிக் கொண்டிருக்கிறவைகளை இனி கட்டி எழுப்பும்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையை இளைப்பாறுதலால் நிரப்புவாராக. நல்ல ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. சொகுசாய் வாழ்வதற்கான இளைப்பாறுதல் அல்ல. தேவன் தந்த நன்மைகளை எல்லாம் நான் மாத்திரம் அனுபவிப்பதற்கான இளைப்பாறுதல் அல்ல. தூங்கி கழிப்பதற்கான இளைப்பாறுதல் அல்ல. தேவன் தர விரும்புகிற இளைப்பாறுதல் டு பில்ட் சம்திங், ஏதோ ஒன்றை உன்னை கொண்டு கட்டி எழுப்பும்படி கர்த்தர் இளைப்பாறுதல் தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்களே. இளைப்பாறுதல் இல்லாததால் குடும்பத்தை கட்ட முடியல. என்னுடைய மனம் ஆங்காங்கே சிதறுகிறதால், பிரச்சனைகளையே நான் பேசிக் கொண்டிருப்பதால், பலவீனத்திலேயே நான் மீண்டும் மீண்டும் சிக்கி வருவதால், அல்லது கடன் அடைப்பதிலேயே ஓடிக்கொண்டிருப்பதால் நான் நினைச்ச மாதிரி என் பிள்ளைகளை உருவாக்க முடியல, நான் நினைச்ச மாதிரி என் குடும்பத்தை ஆவிக்குரிய ரீதியில் கட்ட முடியல, நான் நினைத்தது போல என் தொழிலை எழுப்ப முடியல. ஏன்? அதை எழுப்புறதுக்கு ஒரு செங்கல் வைக்கும் போதே ஒரு எதிரி வந்துடுறான். அவனை சகிச்சு அவனை சரிப்படுத்தி அதை டீல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அது கொஞ்சம் நாட்களை எடுத்துருது. இப்போ அடுத்த கல் வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு இடையூறு, இன்னொரு பிரச்சனை, இன்னொரு வாக்குவாதம், இன்னொரு சண்டை, இன்னொரு சந்தேகம். ஆக நான் கட்டுமானத்திலேயே இல்லை, எதையும் கட்ட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறேன். என் கையில எப்பவும் பட்டயத்தோட இருக்கிறேன் பாஸ்டர், எப்பவுமே வாக்குவாதமே நடக்குது, எப்பவுமே மருந்து மாத்திரையே இருக்குது. என்னால நான் சரியாய் தேவன் எனக்கு தந்த ஒன்றை கட்டி எழுப்ப முடியவில்லை என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கிற தேவ ஜனத்திற்கு, நேரலையில் பார்க்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய தீர்க்க தரிசன சத்தம் இது. இனி நீ கட்டி
எழுப்பும்படி உன் வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதல் உண்டு. இடையூறும் இல்லை, விரோதியும் இல்லை. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. To achieve something, நீங்கள் ஏதோ ஒன்றை சாதிப்பதற்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தருவாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒன்றை உருவாக்குகிற இளைப்பாறுதலை கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு தருவாராக. அஸ்திவாரம் கூட போடலையே, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ? கர்த்தர் இன்றைக்கு அந்த இளைப்பாறுதலை உன் குடும்பத்திற்கு தருவாராக. கையை தட்டி சொல்லுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எதற்கு? not to enjoy but to build up something. ஏதோ ஒன்றை எழுப்புகிற ஒரு இளைப்பாறுதல். அன்னை மாறலாம் கையை தட்டி, கண்ணை மூடி கையை தட்டி, இப்ப அந்த இளைப்பாறுதலின் அபிஷேகம், அந்த சமாதானத்தின் கிருபை சபையை நிரப்பட்டுவே. சஞ்சலமும் தாபம் ஓடட்டும், வருத்தங்கள் ஓடட்டும், அங்கலாய்ப்புகள் மாறட்டும். ஆமே, சத்தமா உராமே. உங்களை கலங்க பண்ணினவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த திருச்சபையின் போதகனாய் நின்று நான் இப்படி ஒரு வாழ்த்தையை ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சபையினுடைய பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், தாய்மார், தகப்பன்மார் எதையுமே உருவாக்க முடியாமல் அவர்களை அடிக்கடி கலங்க பண்ணுகிற சில கலக்கத்தின் ஆவிகள் தரிப்புண்டு போனால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஆன்மீக பாஷையை பேசி அந்த ஸ்பிரிச்சுவல் இன்னைக்கு விளட்டுமே, அந்த மனித ஆவிகள் விளட்டுமே, அந்த மாமே, அந்த வியாதி விளட்டுமே, அந்த தரித்திராவி விளட்டுமே. இளைப்பாறுதலை கெடுக்கிற எல்லா ஸ்பிரிட்ஸ் இப்போ அழிவதாக. ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்ற அடுத்த வார்த்தை, முதல் பகுதி காமிமா படிங்க. இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் இளைப்பாறுதல். எல்லாம் சொல்லுங்க, எங்கும் எனக்கு இளைப்பாறுதல். 3 வார்த்தை இன்னொரு தடவை சொல்லுங்க. நல்ல சத்தமா இன்னும் ஒரு தடவை. ஐயா இங்க இருக்கணும்யா, ஆள் இங்க இருக்கவங்க சிந்தனை எங்கேயோ இருக்குது. நான் என்ன சொல்றேனே தெரியல. அப்படி இருக்கக்கூடாது. கேட்போமா? இன்னும் ஒரு தடவை மட்டும் சொல்லுங்க. எங்கெல்லாம் இளைப்பாறுதல்? குடும்பத்தில் இளைப்பாறுதல். ஆனால் தொழிலை நினைச்சா ஐயோ இல்லை இல்லை. தொழிலில் நல்ல இளைப்பாறுதல், அதெல்லாம் சரியாத்தான் போதும். ஆனால் வீட்டில் தான் ஒரே பிரச்சனை. இல்லை இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், ஆனால் என்னுடைய குடும்பம், தொழில், அது அப்படி போனாலே கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்கு, உனக்கு இனி ஒரு பக்கம் இல்லை, ஒரு இடத்தில் அல்ல, வாழ்க்கையின் ஒரு பகுதியில் அல்ல. ஆமென். ரெஸ்ட் ஆன் ஆல் சைட். எங்கே திரும்பினாலும் இளைப்பாறுதல். நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிக்கணுமே. எங்கும் உனக்கு இளைப்பாறுதல். வேலைக்கு போனால் இளைப்பாறுதல், தொழில் செய்தால் இளைப்பாறுதல், ஊழியத்திற்கு போனால் இளைப்பாறுதல். நல்ல கையை தட்டி. குடும்ப வாழ்க்கையில் இளைப்பாறுதல், பிள்ளைகளை நினைத்தால் இளைப்பாறுதல், கல்வியை நினைத்தால் எதிர்பார்த்தல். அல்லேலூயா. தேவன் எங்கும் இளைப்பாறுதலை தருகிறார். ஆமென், ஆமென். ரெஸ்ட் ஆன் ஆல் சைட்ஸ். இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? தேவன் நம்முடைய இளைப்பாறுதலில் பிரியமாயிருக்கிறார். ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லுங்க. நீங்க ஓய்வு எடுப்பத, இளைப்பாறுதலோடு இருப்பத, அமைதலா இருப்பத, சமாதானத்தோடு காரியங்களை நடப்பிப்பத பார்க்க விரும்புகிற ஒரு ஜீவன் நம் தேவன். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அவனுக்கு கஷ்டமாக இருக்கு. இன்னும் ரொம்ப இப்போ இப்போலாம் ரொம்ப அமைதியாக அப்படியே வர்றா போகிறா என்னெல்லாமா அப்படியே. ஆனால் இவர் எப்படி தெரியுமில்ல, நீ இளைப்பாறுதலோட செய், கடினமாக உழ, ஆனால் அந்த உழைப்பை அமைதியாக இருந்து செய். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் இளைப்பாறுதல்னோடனே மெத்தையில் போய் படுத்துக்கிறது இல்லை. மே மாதம் படுத்திய ஜூன் மாதம் கடங்காரன் வீட்டை சுற்றி நிற்பான். நான் அதை பேசலை. பாஸ்டர் இளைப்பாற சொன்னார். இளைப்பாறுதல்னா எங்கே தெரியுமா? ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, பலவீனம் இருக்கு, நாளைக்கு தேவை இருக்கு, இந்த மாதம் எப்படி டியூ, இஎம்ஐ, அதெல்லாம் இருக்கு. ஆனால் ரெஸ்டாக இருக்கிறார் ஐயா.
ஆமென் சொல்லுங்களேன். மனதில் சமாதானம் இருக்கு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், என் சமாதானத்தை ஒருவனும் உங்களில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆமென். படகு மூழ்குமோ என்கிற சுழல் காற்று இருக்கு, ஆனா படகுல ஒருத்தருக்கு தலையணை வச்சு நிம்மதியான நித்திரை இருக்கு. அதுதான் இளைப்பாறுதல். என்ன செஞ்சிரும், என்ன நடந்தார், ஏன் பெருக வைத்தார், எல்லாம் மறந்து போச்சுது. அழைப்பு என்ன, தரிசனம் என்ன, என் மீது கர்த்தர் வைத்த நோக்கம் என்ன, ஆமென், என்னுடைய லக்கு என்ன, நான் போக வேண்டியது எங்கே, எல்லாம் மறந்துட்டு இப்போ ஃபுல்லா மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு, செல்வம், செழிப்பு, சாப்பாடு, வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் ஓட்டணும், இப்படியே மைண்டு செட் ஆயிட்டு கர்த்தர் பார்க்குறாரு, இவன் என்ன எல்லாத்தையும் மறந்துட்டு உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சில வார்த்தை காதுல கேட்க விட்டாரு. ஆமென் சொல்லுங்க. சில முகங்களை மாற விட்டாரு. அது நடக்கிற போதுதான் கர்த்தர் யாக்கோபுக்கு ஞாபகப்படுத்துறார், யூ ஆர் நாட் கால்ட் ஃபார் திஸ், நீ இதற்காக பிடிக்கப்பட்டவன் அல்ல, உன் தேசத்துக்கு திரும்பி போ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, சில அழுத்தங்கள் உங்களை உங்க அழைப்புக்கு திருப்புகிறது, உங்க லக்குக்கு திருப்புகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தம்பி கரண்ட் வந்துட்டு வேணா மாற்றி விடுங்க, எல்லா ஃபேனும் ஓடட்டும். நன்றி. நீங்கள் லைவ் போட வேண்டாம், அது ஓடட்டும், எடிட்டிங்கில் இருக்கட்டும். தேங்க்யூ. என்னைய பாருங்க. ஃபுட்பால் பார்த்துருக்கீங்களா? ஃபுட்பால் விளையாட்டு பார்த்துருக்கீங்களா? பார்க்கல இல்லையா? நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லை. சரி, இந்த கால்பந்து விளையாட்டில் ஒரு கால்பந்துக்கு 22 பேர் ஓடுறாங்க, 11 பேர் இல்லையா? சரி, கவனிங்க. எத்தனை பால்? ஒரு பால். எத்தனை கால்கள் ஓடுது? 22 பேரோட கால்களும் எதுக்கு தான் ஓடுது? அந்த ஒரு பால். நீங்க ஃபுட்பால் மேட்சில் அந்த பாலை மட்டும் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா இங்கும் அங்குமா உதைக்கப்படுறதே எதுதான்? அந்த பால். ஏன் அவ்வளோ உத வாங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாதனால தான் நீங்க ஏன் உத வாங்குறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது ஏன் அத்தனை உத வாங்குதுன்னா, 22 பேர் மனசுலையும் இருக்கிற ஒரே ஒரு நோக்கம், இத கோல் போஸ்டுக்கு அனுப்பணும். எங்க அனுப்பணும்? வெளியே அடிச்சு விட்டாங்கலாம் நிறுத்த மாட்டாங்க, கோல் போஸ்டுக்கு அனுப்புனாதான் நாங்க எதுக்கு உதைச்சோமோ அது. பக்கம் தட்டி சொல்லுங்க, ஏன் உத வாங்குறீங்க தெரியுமா? கோலுக்கு போறதுக்கு தான். கோலுக்குள்ள போற வரைக்கும் என்ன விழும்? கிக். ஆமே, தமிழ்ல நல்லா இருக்கு, உத. அந்த பந்துக்கு பேரே உதைப்பந்து தான். கால்பந்து விட உதைப்பந்து, ஃபுட்பால். இன்னைக்கு நிறைய மனுஷங்க, நிறைய வார்த்தைங்க, நிறைய முகங்க, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க கிக் பண்ணிட்டே இருக்க காரணம், உங்களை எப்படியாகிலும் உங்க அழைப்பில் கொண்டு நிறுத்த. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் என் பின்னாடி சொல்லுங்க, இந்த அழுத்தம் என்னை என் அழைப்பில் நிறுத்தவே. ஆமென். நம்பர் 4, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 27, 28, 29 வசனத்தை படிச்சா, உன் பேர் என்ன என்று கேட்டார். ஓப்பனா சொன்னா, உண்மையா சொன்னா, என் பேர் எத்தன், யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். நம்பர் 4, 4வது ஒரு அழுத்தம். எந்த அண்ணனை விட்டு 20 வருடத்திற்கு முன்பு பிரிந்து வந்தானோ அதே சகோதரன் இப்பொழுது எதிர்த்து வருகிறான். இன்னும் பகை மாறல, கோபம் மாறல, கொலை எண்ணம் மாறல. அவன் 400 ஒட்டகங்களில் கத்தியோடு பட்டயத்தோடும் எழும்பி வர்றதை பார்த்த உடனே நடுங்கி கிடக்கிறான் யாக்கோபு. மீண்டும் ஒரு அழுத்தம். வசனம் 7 படிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டான். போதுமா? வியாகுலப்பட்டான். பயம்.
பிள்ளைகளை நினைச்சா பயம், தான் உயிரை நினைச்சு பயம், எதிர்காலத்தை நினைச்சா பயம், ஏசாவை குறித்த பயம், வியாகுலம். என்ன பண்ணுவேன், எப்படி தப்பிப்பேன், எப்படி பிழைப்பேன், எப்படி காப்பாற்றுவேன், பயம். அந்த பயம் அவனுக்கு அழுத்தமாய் மாறியது. எனக்காக நீங்க அவன் மைண்ட்ல இப்ப என்ன இருக்குன்னா, ஏசாதான் பிரச்சனை. ஆமே, எனக்கு யார்தான் இப்ப பிரச்சனை? ஆனா கர்த்தர் அவனுக்கு சொன்னாரு, பிரச்சனை ஏசா இல்ல, பிரச்சனை யாக்கோபு. உனக்குள்ள இருக்கிற எத்தன் தான் பிரச்சனை, உனக்குள்ள மாறாம இருக்கிற யாக்கோபு தான் பிரச்சனை, உன் சுயம் தான் பிரச்சனை, உன் குணம் தான் பிரச்சனை. அல்லேலூயா. கவனிங்கள், சில நேரத்தில் நாம் மனிதர்களையே பிரச்சனை என்று சொல்லுகிறோம். இவர் மட்டும் சரியாயிட்டா, இது மட்டும் சரியாயிட்டா, வெளியே இருக்கு பிரச்சனை நினைக்கிறோம். உண்மையில் பிரச்சனை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. சில நேரங்களில் நாம் எதை பிரச்சனை நினைக்கிறோமோ அது உண்மையான பிரச்சனை இல்லை. உண்மையான பிரச்சனையே நாமளாக தான் இருப்போம். பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும், அந்த பிரச்சனையை நம்ம யாரெல்லாமோ திசை காட்டுவோம். உண்மையாலே பிரச்சனை யார் தான்? ஆண்டவங்க சுட்டி காட்டுறாரு. இவன் அவர்கிட்ட போய் போராடுறான், அவனை நிறுத்துங்க, அவனை நிறுத்துங்க, ஏசாவை நிறுத்துங்க, எனக்கு பயமா இருக்கு, அவன் பட்டம் எடுத்துட்டு வரான், கத்தி எடுத்து வரான், அன்ற பேசுறான், இப்படி பேசுறான், அதை பண்றான், இதை பண்ணான். கத்த சொன்ன இங்க பிரச்சனையே யார் தெரியுமா? உன் பேர் என்ன? யாக்கோபு. அதுதான் பிரச்சனை. யாக்கோபு இஸ்ரவேலா மாறிட்டா ஏசா சாந்தமா மாறிடுவான். விளங்கினவராமே. என் அன்பு சகோதரா, என்னை கவனிங்கள். உங்களை நிறுத்த போகிறது நீங்க நினைக்கிற எதுவும் உங்க பிரச்சனை இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற சுயம்தான் உங்க பிரச்சனையே. அல்லேலூயா. கர்த்தர் இந்த பிரஷரை அனுமதிச்சது எதுக்கு தெரியுமா? நம்பர் 4, அடையாளத்தை மாற்றும் அழுத்தம். அவனுக்கு வேற ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எத்தனாயிருந்த நீ இளவரசனாய் மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லு. ஏமாற்றுக்காரன் என்று பெயர் வைத்திருக்கிற நீ இஸ்ரவேலன் இளவரசன் என்று பெயர் மாற வேண்டும். தேவன் அழுத்தங்களை தர்றது சிஸ்டர் உங்களை நொறுக்கவோ சேதப்படுத்தவோ அல்ல, உங்களை மாற்ற. உங்களை மாற்ற. நல்லா ஆமீன் சொல்லலையே? உங்களை மாற்ற, குணத்தை மாற்றவே தேவன் அனுமதிக்கிறார். God is more interested in your character, not your comfort. மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ்ல சொல்றேன். தேவன் உங்களுடைய சுக வாழ்வில் வைத்திருக்கும் ஆர்வத்தை விட உங்க குண வாழ்வில் ஆர்வமுடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களுடைய நல்ல வாழ்க்கையில், சந்தோஷ வாழ்க்கையில், செழிப்பின் வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஆர்வத்தை விட உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் அதிக கவனம் உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் செழிப்பும் உங்களுக்கு தருகிற சுகவாழ்வும் இந்த பூமிக்குரியது, உங்கள் பரிசுத்தமும் நற்குணமும் மறுமை வாழ்வுக்குரியது. நல்லா ஆமேன் சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாலும் இதுதான் சத்தியம். தேவன் ஏன் அழுத்தங்களை தருகிறார்? குணத்தை மாற்ற விரும்புகிறார். ஒவ்வொரு யாக்கோபுக்குள்ளும் கர்த்தர் ஒரு இஸ்ரவேலை பார்க்கிறார். நல்லா ஆமேன் சொல்லுங்க. சகோதரி, உங்க கணவனை சவுலா பார்க்குறீங்களா? கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு பவுலை பார்க்கிறார். சகோதரா, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள யாக்கோபை பார்க்குறீங்களா? கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு இஸ்ரவேலை பார்க்கிறார். யாக்கோபுக்குள் இருக்கும் இஸ்ரவேலை வெளியே கொண்டு வரவே கர்த்தர் சில அழுத்தங்களை அனுமதிக்கிறார். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. சவுலுக்குள் இருக்கிற சில பவுல்களை வெளியே கொண்டு வரவே சவுல்களுக்கு கர்த்தர் சில அழுத்தங்களை அனுமதிக்கிறார். அந்த அழுத்தங்களுக்கு நீங்கள் உடன்படுவீங்கன்னா உள்ளே இருக்கிற உண்மை அடையாளங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தேவன் உங்க பேரை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க உங்க குணத்தை மாற்ற ஆயத்தமா இருக்கீங்களா? அல்லேலூயா. யாக்கோபை இஸ்ரவேலா மாற்ற கர்த்தர் ஆயத்தம். நீங்க உங்க மனசை திறந்து காண்பிக்க ஆயத்தமா? அடையாளம் மாறின போது 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தால், ஈசா பட்டயத்தோடு வந்தவன் முத்தமிடுகிறவனாய் இறங்கினான். கர்த்தர் மனித தயவை தருவார், கர்த்தர் தேவ தயவை தருவார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 4 குறிப்பை ஞாபகப்படுத்திட்டு 5வது குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, ஏன் இந்த அழுத்தம்? கர்த்தர் அழுத்தங்களுக்கு உடன்பட சொல்கிறார். அழுத்தத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன? 1, அவரை அறிய செய்வது. அல்லேலூயா. 2, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையை அதிகமாக்குவது.
டு இன்க்ரீஸ் யுவர் லைஃப். 3 அழைப்பில் நிறுத்துவது. 4 அடையாளத்தை மாற்றுவது. 5 37ஆம் அதிகாரம் 33 முதல் 34 வரையுள்ள வேத பகுதி. 37ஆம் அதிகாரம் 33 34. இதுவரைக்கும் அவன் அனுபவித்த எல்லா அழுத்தங்களையும் விட ஒரு பெரிய அழுத்தத்தை இப்பொழுது அனுபவிக்கிறான். யாக்கோபு அதை கண்டு, இது யோசேப்பின் அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே துக்க வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். இப்போ வாழ்க்கையிலேயே பெரிய அழுத்தம், தான் நேசித்த, பலவர்னு அங்கி கொடுத்த, மிகவும் நம்பிக்கை வைத்திருந்த ஒரு மகன் யோசேப்பு மரித்து போனான் என்ற ஒரு நினைப்பில் புலம்பினான், அழுதான், துக்கித்தான். ஒரு பெரிய அழுத்தம். For 20 years, 20 ஆண்டுகள் அந்த அழுத்தம் அவன் வாழ்க்கையில் இருந்தது. இந்த அழுத்தத்தின் முடிவு என்ன? ஏன் கர்த்தர் யாக்கோபை இப்படி ஒரு அழுத்தத்தில் வைத்தார்? ஏன் கர்த்தர் யாக்கோபை இப்படி ஒரு துக்கத்தில் நடத்தினார்? ஏன் கர்த்தர் யாக்கோபை இப்படி ஒரு புலம்பலுக்குள் கொண்டு போனார் என்றால் 45ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் அதற்கு பதில் சொல்லுகிறது. அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கும் அழுத்தம். 5வது அழுத்தத்தின் அடுத்த ஆசீர்வாதம் அநேகருக்கு கனி கொடுக்க செய்வது. 5, 6, 7 வசனம் படிச்சு நாம் நிறுத்த போறோம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால், இது யோசேப்போட வார்த்தை. யோசேப்பு அண்ணமாரை பார்த்து பேசுறாரு, நீங்க அழாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். படிங்க சிஸ்டர். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 8ஆம் வசனம், மன்னிக்கணும் 7ஆம் வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும். சிஸ்டர், இன்னைக்கு அழுத்தப்படுறீங்களா? யூ மே ஃபீல் ப்ரெஷர் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நெருக்கத்தை அனுபவிப்பீர்கள் என்றால் தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற நோக்கம் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி. ஒரு அல்லேலூயா சொல்ல. உங்கள் சந்ததிகள் காக்கப்படும்படி. 50ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள், அங்கேயும் ஒரு வசனத்தை படிப்போம். 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே அநேக ஜனங்களை உயிரோடு காக்கும்படி எனக்கு நடந்த அழுத்தத்தை நன்மையாய் முடிய பண்ணினார். கையை வைத்து சொல்லுங்க எல்லாரையும் பின்னாடி, நான். எல்லாரும் சொல்றீங்களா? கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, நான் இன்றைக்கு அழுத்தங்களை கடக்கிறேன், ஒரு நாள் அது நன்மையாய் முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் சந்ததிக்கும் அது நன்மையாய் முடியும். உங்கள் சந்ததிக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் நன்மையாய் முடியும். உங்களை சார்ந்திருக்கிறவளுக்கு மட்டுமல்ல, உங்கள் பக்கத்தில் வசிக்கிற எல்லாருக்கும் அது நன்மையாய் முடியும். நீங்கள் அநேகருக்கு பிளஸ்ஸிங்கா மாறதா கர்த்தர் இன்னைக்கு உங்களை அழுத்தத்திலே நடத்துகிறார். ஆமென். ஏசாயா 53ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவை தியானிச்சு நாம ஜெபிக்க போறோம். ஆமென். ஏசாயா 53வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. 10, 11, 12 வசனங்கள். ஏசாயா 53. எல்லாரும் வாசிச்சிருவோம் சிஸ்டர். முடிக்க போறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிச்சுட்டு நாம ஜெபிக்கலாம். ஆமென். கர்த்தரோ இயேசுவை நொறுக்க சித்தமானார். அப்படியே நிறுத்தி நிறுத்தி வாசிப்போன, என்னைய பார்த்துட்டே வாசிங்க. கர்த்தர் அவரை என்ன ஆனாரா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தேவன் கட்டுகிறவர் மாத்திரமல்ல, சில நேரத்தில் பரவாயில்ல, பெதஸ்தா சபனா பெதஸ்தா சபதா, பாதி பிரசங்கம் பண்ணாலே மீதியை பிடிச்சிருவாங்க.
கர்த்தர் அவரை நொறுக்க என்ன ஆனார்? பகவான் பார்த்து கேளுங்க, உங்க மேலேயும் அப்படி ஒரு சித்தம் இருக்குதோ? இன்னுமா பாஸ்டர் போதாதா? நொறுக்க சித்தமானார், என்னை பெருக்க சித்தமானார் அப்படின்னா அல்லேலியா பயங்கரமா வந்திருக்கும். ஆனா இவர் எதுக்கு சித்தமானார்? எதுக்கு தெரியுமா? அடுத்த வார்த்தை படிங்க, அது இன்னும் மோசமா இருக்கு. உட்படு, அழுத்தத்துக்கு உட்படு, பாடுகளுக்கு பாடுகளுக்கு உட்படுத்தினார். அதனால நடந்த வார்த்தைகளை நான் வசனங்களை சொல்றேன், வார்த்தைகளை சொல்றேன், அப்படியே படிச்சுட்டே வாங்க. அவருடைய ஆத்துமா குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, குறிச்சிக்கோங்க, கோடு போட்டுக்கோங்க, நான் சொல்ற வார்த்தையெல்லாம் கோடு போட்டே வாசிங்க. சந்ததியை கண்டார். நொறுக்கப்பட்டதால சந்ததியை கண்டார், நொறுக்கப்பட்டதால சந்ததியை கண்டார், அழுத்தப்பட்டதால சந்ததியை கண்டார். நல்ல ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்த வார்த்தை, நீடித்த நாளா இருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது வாய்க்கும். கோடு போட்டுக்கோங்க. நொறுக்கப்பட்டதுனால அவர் சித்தம் எல்லாம் வாய்க்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அழுத்தப்படுறீங்களா? நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். அடுத்த வசனம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலன், பலனை கோடு போட்டுக்கோங்க. என்ன வந்துதான் பலன்? வருத்தத்துக்கு என்ன வரும்? வருத்தத்துக்கு அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு பாருங்க, டிவி பார்த்து சொல்லுங்க. வருத்தத்தின் பலன். நல்லா சொல்லுங்க. வருத்தத்தின், நான் வருத்தம் சொல்வேன், நீங்க பலன் சொல்லணும். வருத்தத்தின், உங்களுக்கு இப்போ வருத்தம் வந்திருக்கு, என்ன வரப்போகுது? இப்போ அழுத்தம் வந்திருக்கு, என்ன வரப்போகுது? நல்லா சொல்லுங்க. நொறுக்குதல் வந்திருக்கு, என்ன வரப்போகுது? பாடுகள் வந்திருக்கு, என்ன வரப்போகுது? வருத்தத்துக்கு என்ன உண்டு? வருத்தம் உடைக்க வரல, வருத்தம் இல்லாமாக்க வரல, வருத்தம் பலன். முத வார்த்தை சந்ததி, அடுத்த வார்த்தை வாய்க்கும், அடுத்த வார்த்தை பலன். பலனை கண்டு படிங்க, பலனை கண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அண்ணன் மாதிரிலாம். பலனை கண்டு. வெளியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வார்த்தை கேட்குதா? பலனை கண்டு. அந்த வார்த்தையை திருப்தியா சொல்லுங்க பார்ப்போம். திருப்தி ஆவார் சொல்லுங்க. நொறுக்கப்படுதலின் ஆசீர்வாதம் திருப்தி, ஒரு உடைக்கப்படுவதின் ஆசீர்வாதம். நல்லா சொல்லுங்க. அழுத்தப்படுவதின் ஆசீர்வாதம். எனக்கு திருப்தி வர வரைக்கும் இங்கே சொல்லணும், வேற வழி கிடையாது. தம்பி திரும்ப தண்ணி கொடுக்க ரெடியா இருக்கலாப்பா? ரைட்டு, திரும்ப வாங்க. அல்லேலூயா. அழுத்தப்படுவதின் ஆசீர்வாதம். எதுக்கு உங்களை அழுத்துகிறார்? திருப்தியாக்க போகிறார். பக்கத்தில் பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்களேன் கொஞ்சம். திருப்தியாக்க போகிறார், அதுக்கு தான் நொறுக்குகிறார். இந்த அழுத்தம் திருப்தியில முடியும். திருப்தி பாப்பார். அடுத்து அடுத்து, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகர், அநேகரை கோடு போடுங்க, அநேகரை எல்லாம் சொல்லுங்க. யாரையா? உடைஞ்சது ஒருத்தர், ரட்சிக்கப்பட்டது அநேகர். நொறுக்கப்பட்டது ஒருத்தர், நீதிமானானது அநேகர். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாடுபடுறது சகோதரா நீங்க ஒருத்தர், பலன் பார்க்க போறது அநேகர். அல்லேலூயா. அழுத்தப்படுகிறது நீங்க சகோதரி ஒருத்தை, ஆனா பலன் அடைய போவது அநேகர். உங்க ஒருத்தரை அநேகமாக்குவதான் கர்த்தர் அழுத்தங்களை தருகிறார். அநேகர். அடுத்த வார்த்தை, அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே 12க்கு வாங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை திரும்பவும் வருது பாருங்க. அநேகரை அவருக்கு பங்காக, பங்கு கோடு போட்டுக்கோங்க. என்ன கொடுப்பாரா? பாடுபட்டா என்ன கிடைக்கும்? அழுத்தப்பட்டா என்ன கிடைக்கும்? பங்கு கிடைக்கும். நல்லா சொல்லுங்க. நொறுக்கப்பட்டா என்ன கிடைக்கும்? பங்காக கொடுப்பேன். அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது. பலவான்களை, பலவான்களை அவர் தமக்கு, கொள்ளை கோடு போட்டுக்கோங்க, கொள்ளை கோடு போட்டுக்கோங்க. நொறுக்கப்பட்டால் உனக்கு ஒரு கொள்ளை உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் தனக்கு கொள்ளை போல பங்கிடுவார். அப்படி ஒரு திரட்சி, அப்படி ஒரு அநேகம். இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நொறுக்குதல் பெருக்குதலை உண்டாக்கும், அழுத்தம் அதிகத்தை உண்டாக்கும். அநேகருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். ஆமே. அழுத்தப்படுறீங்களா?
பெருக போறீங்கன்னு அர்த்தம். பக்கத்தை பார்த்து சொல்லிடுங்க, அழுத்தப்படுறீங்களா? இந்த அழுத்தம் உங்களை சேதத்தில் விடாது, பெருக்கத்தில் விடும். ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டியது என்ன? 3 வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறேன். நம்பர் 1, தேவன் இந்த அழுத்தத்தை அனுமதித்த நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். நோக்கம் எழுதிக்கோங்க. இந்த அழுத்தத்துக்கு என்ன இருக்கு? நோக்கம். 2, இந்த அழுத்தத்தை தேவனுடைய பார்வையிலிருந்து பாருங்கள். பார்வை எழுதிக்கோங்க. பார்வையிலிருந்து பாரு. யார் பார்வையில் பார்க்கணும்? எல்லாரும் நல்லா சொல்லுங்க. யார் பார்வையில் பார்க்கணும்? பக்கத்தில் கைப்பிடிச்சி அழகா சொல்லி கொடுங்க. இந்த அழுத்தத்தை, இந்த உபத்திரவத்தை, இந்த பிரச்சனைய உங்க பார்வையிலே பார்க்காம கர்த்தருடைய பார்வையில் பாருங்க. கண்ணாடியை மாத்துங்க. சொல்லுங்க, எதை மாத்துங்க? என்ன கண்ணாடி? உடனே எடுத்துக்கிட்டு சந்திரா ஆப்டிகல்ஸ் போகாதீங்க. நான் சொல்கிற கண்ணாடி அது இல்லை. நம்ம கண்ணாடியே போட்டு பார்க்குறோம். அவன் அடிக்கிறான், இது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இவன் அப்படியே பார்க்குறோம். அந்த கண்ணாடி தூக்கிட்டு அவர் கண்ணாடி போட்டு பாருங்க. இந்த அழுத்தம் ஏன் வந்தது? அது சொல்லி கொடுக்கும். உன்னை ஆசீர்வதிக்க வந்தது, உன் அடையாளத்தை மாற்ற வந்தது, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்தது. ஆமீன் சொல்லுங்க. நம்பர் 1 நோக்கம். நம்பர் 2 பார்வை. யாருடைய பார்வை? யாருடைய பார்வை? நீங்க என்ன நினைக்கீங்கன்னு பக்கத்து வீட்டில் போய் கேட்கப்படாது. ஏன் பாருங்க இப்படி எல்லாம் பண்ண, நீங்க என்ன நினைக்கீங்க இதை பத்தி? அவங்க சொல்லுவாங்க, நீ உனக்கு இந்த புருஷனே வேண்டாம், நீ பேசாம என்ன செஞ்சிரு, இதுக்கு நீ தனியாவே வாழ. அக்காக்கு என்ன அக்கறை என் மேல, நீ தான் அக்கா புரிஞ்சு வச்சிருக்க. எங்க அப்பாட்ட சொன்னா அப்பா சொல்றாரு நீ என்ன ஆனாலும் அவங்க கூட தான் வாழணுன்ற. ஆனா நீ தான் கரெக்டா சொல்ற. புருஷனை பத்தி, மனைவியை பத்தி, பிள்ளைகளை பத்தி, பெற்றோரை பத்தி பக்கத்து வீட்டில் சொல்லி நீங்க என்ன நினைக்கீங்க அப்படி சொல்லாதீங்க. முழங்கால போட்டு பைபிளை எடுத்துட்டு, ஏசப்பா நீங்க இதை எப்படி பாக்கீங்கன்னு கேளுங்க. கரெக்டான பார்வையை சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. ChatGPT, வாட் யூ ஆர் திங்கிங் அபவுட்? நீ இதை பற்றி என்ன நினைக்கிறா? ChatGPT சொல்லும், இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறது, நீ பிழைக்கவே மாட்டாய். நமக்கு ChatGPT கையில் வச்சிருக்கீங்க பாருங்க, அதான் ChatGPT. எது? நல்லா தூக்கி காமிங்க. இது இல்லை, பக்கம் பார்த்து சொல்லுங்க. ChatGPT மொபைலில் இல்லை, எதில் இருக்கு? பைபிளை காமிங்க, ஓட்ட காமிங்க, தூக்கி காமிங்க. இதில் தான் ChatGPT. நீங்கள் எதாவது கேள்வி கேட்கணும், எதில் கேட்கணும்? எதாவது ஆலோசனை வேணால் ஏட்ட கேட்கணும். யூடியூப்பில் கேட்கக்கூடாது. யூடியூப் தெரிய எடுத்து வச்சுட்டு கேட்கணும். கணவனை கையாள்வது எப்படி? அது நம்பர் 1. பொறுத்து போ, கொஞ்சம் பொறுத்து போ, முடியாவிட்டால் பிரிந்து போ. அப்படிதான் சொல்லுவாங்க. உனக்கு சுதந்திரம் இருக்கிறது. சட்டத்தின்படி ஈபிகோ 304 சொல்கிறது, நீ போகலாம். ஆனா பைபிள் எடுத்து படிங்க, அது சொல்லும் அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு ஒரு காலும். இந்த ChatGPT நல்லா இல்ல பாஸ்டர். அல்லேலூயா. நம்பர் 3 முத வார்த்தை என்ன செய்யணும் சொல்லுங்க? நோக்கத்தை புரியணும், தேவனுடைய பார்வையில் அந்த பிரச்சனையை. நம்பர் 3 அவருடைய வாக்குத்தத்தங்களை சார்ந்து கொள்ளுங்கள். சார்ந்து கொள்ளுங்கள் எழுதிக்கோங்க. Rely on his promises. அவர் வாக்குத்தத்தத்தை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே அழுத்தங்கள் இப்படி இருந்தாலும் நீர் சொன்னதை செய்வீர். அல்லேலூயா. சூழ்நிலை மாறி இருக்கு, ஆனா உங்க வார்த்தை மாறாம இருக்கு. பொருளாதாரம் விழுந்து கிடக்கு, ஆனா உங்க வார்த்தை இன்னும் விழாம இருக்கு. நல்லாதான் ஆமென் சொல்லுங்க. மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள், நீரோ மாறாமல் இருக்கிறீர். ஆமென். நான் எதை சார்ந்து கொள்கிறேன்? வாக்குத்தத்தத்தை. நல்லா சொல்லுங்க. எதை? 3 வார்த்தை சொல்லுங்க. நோக்கத்தை அறிங்க, கண்ணாடியை மாத்துங்க, வாக்குத்தத்தத்தை சார்ந்து கொள்ள. அது ஒரு நாள் உங்களை கைவிடாது. இந்த அழுத்தம் உங்களை பெருக வைக்கும். யாக்கோபுடைய கடைசி காலம் வரைக்கும் அவன் பார்த்ததெல்லாம் அழுத்தம். என்னைக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்ற ஒரு பிளஸ்ஸிங் அவன் மேல வந்ததோ,
அது வரைக்கும் அம்மா முந்தானியை கட்டிட்டு இருந்தவன். அவனுக்கு பேரே கூடாரவாசி. அண்ணன் வேட்டையாட போவான், ஆனால் இவன் ஒரு நாள் வெளியே என்ன செஞ்சதில்லை, போகமாட்டான். ஒரு கூடாரவாசியா, குணநலக்காரனா, வீட்டிலேயே சுகமாய் தங்கி இருந்தவனுக்கு கர்த்தர் பெருக்கத்தை தரும்படி அவன் முன்னாடி வைத்தது அழுத்தம். அல்லேலூயா சொல்லு. முதல் அழுத்தம் துரத்தப்படும் அழுத்தம். அது இயேசு யார் என்று அவனுக்கு காண்பித்தது. நல்ல ஒரு ஆமேன் சொல்லலாம். இரண்டாவது அழுத்தம் அவனுடைய குடும்பம் பொருளாதாரம் கை கொடுக்காத போது வந்தது. அந்த அழுத்தம் தான் அவனை பெருக வைத்தது. அவன் அங்க கண்டுபிடிச்சாங்க, இந்த அதிகமான ஆசீர்வாதம் என் மாமனாட்டிருந்து வராது, என் தகப்பனால வராது, என் ஆசீர்வதிக்கிற யெகோவாவால வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். மூன்றாவது அழுத்தம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஆமென், அவனை அழைப்பிலே நிறுத்தியது. சிலருடைய பேச்சும் முகபாவனையும் மாறிய போது நடுங்கி போனான். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ உன் அழைப்பை மறந்துட்ட, எழும்பு, உன் ஓட்டத்தை தொடர்ந்து போ, இது நீ தங்கும் இடம் அல்ல. 4, இப்போ அண்ணனால் திரும்ப வருகிற அழுத்தம் அவன் அடையாளத்தையே மாற்றியது. 5, தன் சொந்த பிள்ளையை இழந்து நிற்கிற அழுத்தம் அவனை அநேகருக்கு பிளஸிங்காக மாற்றியது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கள் உடைக்கப்படாமல் பெருக முடியாது. இந்த அழுத்தத்தை சரியான பார்வையில் பாருங்கள், சரியான நோக்கத்தில் பாருங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்களை சார்ந்து கொள்ளுங்கள். அழுத்தத்தின் போது சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தனைக்கு அழைக்கிறார், உடன்படு, நீ பெருகி விடுவாய். எழும்பி நிற்போமா? Thank you Lord Jesus. Hallelujah. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரால் நேசிக்கப்பட்டிருந்தாலும், அழைக்கப்பட்டிருந்தாலும், வாக்குத்தத்தத்தின் சந்ததியாயிருந்தாலும், உடன்படிக்கையின் மக்களாயிருந்தாலும், வசனம் சொல்கிறது, அவர்களோ அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கவில்லை. ஆனால் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும். We are entering into that rest. இஸ்ரவேல் மக்கள் இளைப்பாறுதலை இழக்க 4 காரணங்களை 3ஆம் அதிகாரத்தில் எபிரெய நிருபத்தை எழுதினவர் நமக்கு தருகிறார். நம்பர் 1, ஐயா என்னை பார்க்க சத்தியம் புரியுதா? தேவன் இளைப்பாறுதலை தர விரும்புகிறார். நாம் இளைப்பாறுதலோடு இருப்பதுதான் அவருக்கு பிரியம். இளைப்பாறுதல் தான் அவர் தருகிற பரிசு. இளைப்பாறுதல் இயேசுவினுடைய பழக்கம். இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் இளைப்பாறுதலோடு இருக்கிறவர். இனி இளைப்பாறு என்பது தேவனுடைய கட்டளை. ஆனாலும் அவர் ஜனங்களில் அநேகருக்கு என்ன இல்லை சொல்லுங்க. இப்படி பிரசங்கம் கேட்கிற போது இளைப்பாறுதலோடு இருக்கிற மாதிரியே இருக்கும். பிரசங்கம் முடிச்சு ஜெபம் பண்றதுக்கு வரும்போதே சொல்லிடுவாங்க, என்ன வாழ்க்கை, மனசுல ஒரு நிம்மதியே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் இளைப்பாறுதலை பரிசாக தருகிறார். தேவன் நாம் இளைப்பாறுதலில் பிரியமாயிருக்கிறார். தேவன் நாம் இளைப்பாறுவதற்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆனாலும் நாம ஏன் இளைப்பாறல? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம், ஆனால் நம்ம இருக்க மாட்டோமே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் நம்ம இருக்க மாட்டோமே. ஆமாதானா? எபனேசர் இதுவரை உதவினார், இனியும் உதவுவார். ஆமீன், அல்லேலூயா. ஆனா வீட்டுக்கு போய் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, பாஸ்டர் ஆண்டவர் சொன்னார்ல எபனே, அவர் சொல்லுவார். அவர் அங்க போனா அப்படித்தான்
நம்ம வேலை அவருக்கு தெரியுமா? நம்ம நிலைமை அவருக்கு தெரியுமா? நம்ம பிரச்சனை அவருக்கு தெரியுமா? அவர் வந்தாரா, வந்து பார்த்தாரா, வந்து கேட்டாரா, வந்து விசாரிச்சாரா? அதனால அவர் அப்படித்தாங்க நின்று எவனே சிறைம்பார். பிரதர், உங்க வீட்டு நிலைமை முழுசும் தெரியாது. உங்க தொழிலை பத்தி, உங்க வேலையை பத்தி, உங்க ஃபீல்டை பத்தி, உங்க கடனை பத்தி, உங்க குடும்ப காரியம் பத்தி எங்களுக்கு தெரியாது. ஆனா அதையெல்லாம் ஆளுகிற ஒருவரை நல்லா எங்களுக்கு தெரியும். தான் சொன்னதை செய்கிறவர், தான் சொன்னதை செய்கிறவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இளைப்பாறுதல் இல்லை? கிறிஸ்தவமே, ஆவிக்குரிய மக்களே, இளைப்பாறுதலற்றிருக்க முதல் காரணம் எபிரேயர் 3:8, வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்த போதும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஏன் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதல் இல்லை? நம்பர் 1, அங்க அவர் ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு கதையை உள்ள வச்சிருக்காரு. 8ஆம் வசனத்துக்குள்ள என்ன கதை தெரியுமா? பக்கத்தில் எழுதிக்கோங்க. என்னாகமோ 13-14 இந்த 2 அதிகாரத்தை உள்ள வச்சிட்டாரு. நீங்க கதைக்கு என்னாகமோ போக வேண்டாம், எழுதிக்கோங்க, என்னைய பாருங்க. என்னாகமம் 13 என்ன கதை? கானான் தேசத்தின் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தின் எல்லைக்கு வந்துவிட்ட இஸ்ரவேல் மக்கள் வேவு பார்ப்பதற்காக 12 பேரை அனுப்பினார்கள். போய் பார்த்துட்டு வாங்க, நாம் சுதந்திரிக்கிற போகிற தேசம் எப்படிப்பட்டது. 12 பேர் பார்த்துட்டு வந்தா 2 பேர் நல்ல செய்தி சொன்னாங்க, பிடித்து கொள்ளலாம். 10 பேர் எதிர்ப்பின் செய்தி சொன்னாங்க, நம்மளால இதை பிடிக்கவே. கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் காத்துட்டு இருக்காங்க. உளவு பார்க்க போனவர்கள் என்ன செய்தி சொல்வார்கள்? 10 பேரும் வந்து சொன்ன செய்தி துர்ச்செய்தி. பிரச்சனை, பெரிய பிரச்சனை நமக்கு காத்திருக்கிறது. பெரிய யுத்தம் வரப்போகிறது. அங்கே பெரிய பெரிய மதில்கள் இருக்கிறது. பெரிய பெரிய ஏனாக்கின் சந்ததி ராட்சதர்கள் இருக்கிறார்கள். நம்மால் அதை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு செய்தி வரும்போது இவங்க இளைப்பாறுதலை இழந்துட்டாங்க. நம்பர் 1, நாம் இளைப்பாறுதலை இழக்க முதல் காரணம் பிரச்சனைகளை தேவன் கையில் தராததால். சொல்லுங்க, பிரச்சனை யார் கையில் தரல? என்னையே பார்க்கணும்னு. ஆமாம், பார்க்க பிடிக்கலனாலும் என்னத்தான் பார்க்கணும், வேற வழி இல்லை. வாக்கப்பட்டாச்சுன்னா கடைசி வரைக்கும் வாழணும். எனக்குன்னு உங்களை கொடுத்துட்டாரு, உங்களுக்குன்னு என்னை கொடுத்துருக்காரு, என்னையை தான் பார்க்கணும். மூஞ்சியே தானே போன வாரம் ஃபுல்லாக பார்த்தோம், வேற வழி இல்லை, போகிற வரைக்கும் பார்த்து தான். என்னை பாருங்கள், உங்களுக்கு யோகம் வரும். சரி, பிரச்சனைகளை கர்த்தர் கையில் நாம் தராத போது நாம் இளைப்பாறுதலை இழக்கிறோம். ரொம்ப ஷார்ட்டாவே குறிப்புகளை சொல்ல போறேன். ஒரு பிரச்சனையின் செய்தி வருது பிரதர், இஸ்ரவேல் மக்கள் காதுல கேட்குது. பெரிய மதில் இருக்குதான், ஐயோ பெரிய எதிர்ப்பு வருதான், ஐயோ பெரிய பிரச்சனையா, பெரிய ராட்சதர்களாம், பெரிய பட்டணமா, நம்மளால முடியாதான். உடனே என்ன இழந்துட்டாங்கன்னா இளைப்பாறுதலை இழந்து ராம் முழுவதும் அழுதார்கள். சில சொல்லுவாங்க பார்த்தா, நைட்டெல்லாம் தூக்கம் வரல பாஸ்டர், போல அடூரே அடூரே என்ன அடூரே. ஏன்னா இவங்க பிரச்சனையை யார் கையில கொடுக்கல? ஆனா அங்க 2 பேர் இருக்காங்க, நம்ம சபையில அதே 2 பேர் இருக்காங்க, யோசுவாவும் காலேபும். இந்த 2 ஸ்பெஷல், இந்த 2 ஸ்பெஷல் ஸ்பிரிட், 2 ஸ்பெஷல் அனாயிண்டிங், 2 வித்தியாசமான ஆவி. இந்த 2 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? உண்மை, அவன் ராட்சதன் தான், பட்டணம் பெருசுதான், யுத்தம் பலமானதுதான், ஆனா நம்மோடு இருக்கிறவர் அவைகளிலும் பெரியவர். ப்ராப்ளம் பெருசுதான், அதை அவர் கையில கொடுப்போம், அவர் அதை பார்த்துக் கொள்வார். 2 பேரும் சமாதானமா இருக்காங்க. என்னடா 10 பேர் ஆளுறான், 20 லட்சம் பேர் ஆளுறான், நீங்க 2 பேரும் சோத்திரம் போடுறீங்க, ஸ்மைலிங்காவே சுத்துறீங்கன்னா அவன் சொல்றான், ஆமா உன் பிரச்சனை தான், எனக்கும் பிரச்சனை, ஆனா உனக்கு எனக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? உன் பிரச்சனையை நீ கையில வச்சிருக்கிற, என் பிரச்சனையை அவர் கையில நான் கொடுத்திருக்கிறேன்.
நல்லாதான் ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் பிரச்சனையை நீயே தலையில சுமக்கிற, என் பிரச்சனையை அவர் மேல போட்டுட்டு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு நான் சுதந்திரமா சுத்துறேன். அதனாலதான் நான் ஸ்தோத்திரம் பண்றேன், அதனாலதான் நான் கை தட்டுறேன், அதனால சந்தோஷமா இருக்கிறேன், சுகமா 8 மணி நேரம் உறங்குறேன், குடும்பத்தோட மகிழ்றேன். ஏன்னா என் பிரச்சனை என்னுடையதல்ல, அதற்கு அவருக்கும் பங்கு இருக்கிறது. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இதை தீர்க்க தரிசன சத்தமாய் சிலருக்கு சொல்லட்டும். என் அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கை உன்னுடையது மட்டுமல்ல, தேவன் உன் வாழ்க்கையின் பங்காளர். ஆமா சகோதரா, உங்க தொழில நீங்க மட்டும் செய்யல, இட்ஸ் மை பிசினஸ் இல்ல, ஏசப்பா அதுல பார்ட்னரா இருக்கிறாரு. உனக்கு பிரச்சனைனா அவருக்கும் பிரச்சனை, உன் வீட்டுல குறைவுனா அவருக்கும் அது குறைவுதான். நீ உன் பங்க கரெக்டா செய்யி, அவர் மீதத்தை சரியா செய்வார். கையை தட்டி சொல்லுங்க, என் பிரச்சனை அவருடையது. ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. ஒரு சத்தியத்தை மனதில் எழுதிக் கொள்ளுங்கள் சகோதரா. வளர்ந்து வருகிற என் அன்பு விசுவாச பிள்ளைகளே, வளர்ந்து வருகிற என் அன்பு சகோதரர்களே, புதிதாய் தொழில் செய்கிறவர்களே, லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவன் இந்த மாதம் உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீ எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதற்கு அடுத்து இருப்பதெல்லாம் என்னுடைய பங்கு. அதை என் கையில கொடுத்துட்டு நிம்மதியா இளைப்பாரு. நல்லா ஆமேன்னு சொன்னீங்களா? ஏன் நமக்கு இளைப்பாறுதல் இல்லை? நம்ம பிரச்சனையை யார் கையில கொடுக்கல? பக்கத்தில் பார்த்து தட்டி சொல்லுங்க, இனிமே காதல துர்ச்செய்தி கேட்டா, பிரச்சனையின் சத்தம் கேட்டா, முதல்ல அதை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எதிர்பார்க்காத பில்லு வந்தா பில்லை தூக்கி இப்படி கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே பில்லு வந்திருக்கு, என்னடா என்கிட்ட காட்டுற, எனக்கு வந்தா உங்களுக்கு வந்ததுதான். நல்லா ஆமீன் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஆண்டவரோட அப்படி நடக்கணும். ஆண்டவரே ஜூன் மாசம் பெரிய தேவை இருக்கு பிள்ளைங்க படிப்புக்கு, ஆனா நான் கவலைப்பட மாட்டேன், நான் தூங்க போறேன், சுகமா இருக்க போறேன், ஒரு நாள் டூருக்கு கூட போறேன், பிரியாணி மட்டன் சாப்பிட போறேன். என்ன கவலை இல்லைன்னா, நீர் யெகோவா ஈரே, இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. மேக் God your partner. தேவனை உங்க பங்காளர் ஆக்குங்க பிரதர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவனை ரொம்ப பெரிய ஆளா அப்படியே உயரத்துல வச்சுட்டு, ஆண்டவரே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ஆண்டவரே அடிக்கடி வந்து உங்களை ரொம்ப என்ன பண்றேன், அதனால நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றோம். கர்த்தர் சொல்றாரு, அப்படிலாம் விட முடியாது, உன் லைஃப்ல எனக்கு ஒரு பாட்டு இருக்கு. நல்லாதான் ஆமேன்னு சொல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, கொஞ்சம் தான் நீங்க பண்ணலாம், மீதத்தை அவற்ற விடுங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அல்லேலூயா. ஆனா இந்த மக்கள் இளைப்பாறுதலை இழந்து ஒரு நைட்டெல்லாம் அழுதாங்க. ஏன் தெரியுமா? பிரச்சனை பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, நான் தானே பார்க்கணும், என் பிள்ளைக்குன்னா நான் தானே பார்க்கணும், என் புருஷனுக்கு ஒன்றுனா நான் தானே பார்க்கணும். கர்த்தர் நினச்சிக்குவார், ஏதோ கொஞ்ச காலம்தான் உனக்கு அவனை தெரியும், அதுக்கு இந்த வரத்து வர்ற. நான் அவனை தாயின் கருவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கண்டவன், பேர் சொல்லி அழைச்சவன், எனக்கு தெரியாது உனக்கு ரொம்ப தெரிஞ்சிட்டோம், விட்டுட்டு சமாதானமா உறங்கப்போ. ஆமென் சொல்லுங்களேன். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. பெரிய ப்ராப்ளம் ஃபோனில் வரும்போது, நைட்டு 9:30 குடும்ப ஜெபத்துக்கு தயாராகும் போது ப்ராப்ளம், மனசு அப்படி கலங்க வைக்குது. இந்த பாட்டில் ஒரு வரியை பாடிட்டு, நீர் என்னை தாங்குவதால், பாடுங்க, தூங்குவேன் நிம்மதியா, படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. இன்னொரு தடவை பாடு. ஆமென். கர்த்தர் என்னை
ஆதரிக்கின்றீ, நீர் என்னை சேர்ந்து பாடுங்க. தூங்குவேன் நீ. இன்னைக்கு திருவிருந்து முடிஞ்சு கஞ்சியை குடிச்சிட்டு வீட்டில் போய் ஆக்கி வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த பாட்டை பாடிக்கிட்டே மெத்தைய போட்டு நீர் என்னை தாங்குவதா, நல்லா தூங்கு. ஞாயிற்றுக்கிழமை தூங்கு. சாயங்காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு உங்களுக்கு தந்த ஊழியத்தை செய்யுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. பிரச்சனைய அவர் கையில கொடுக்கிறது உங்க பழக்கமா மாறும். நல்ல ஒரு ஆமே. ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனையை சொல்லிட்டு நீங்க நாளைக்கு அழுதுட்டு வருவீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க அன்னைக்கு தான் பவுடர் அடிச்சு கூட 4 சென்ட் அடிச்சு போகணும். உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? நீ அசையவே மாட்டியா அப்படின்னா, அது அசைச்சுது. ஆனா என் கூட இன்னொருத்தர் பார்ட்னரா இருக்காருல்ல, அவர் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நான் கம்முன்னு வந்துட்டேன். அவன் சொல்லுங்களேன். நம்பர் 2, இளைப்பாறுதலை நாம் இழக்க 2ஆம் காரணம் 9ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலமாய் என் கிரியைகளை கண்டார்கள். நம்பர் 2, தேவன் நம் வாழ்க்கையில் அனுதினமும் கிரியை செய்வதை காணாத போது நாம் இளைப்பாறுதலை இழக்கிறோம். திரும்பவும் சொல்றேன், தேவன் நம்ம வாழ்க்கையில அனுதினமும் கிரியை செய்கிறார் என்பதை நாம் அறியாத போது நமக்கு என்ன இல்லை? அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும், நல்லா சொல்லுங்க உங்க முகத்தை பார்த்து, ஒவ்வொரு வினாடியும் கிரியை செய்கிறார். அதை நம்புனீங்கன்னா இளைப்பாறுவீங்க. ஒரு ஆமே, சத்தமா ஒரு ஆமே. 131ஆம் சங்கீதம் திருப்பாதீங்க. தாவீது சொல்லுவார், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே. அந்த குழந்தை எதுக்காவது கவலைப்படுதா? அதுக்கு நல்லா தெரியும் எங்க அம்மா எனக்காக ஒர்க் பண்ற. ஆமேன்னு சொல்லுங்களேன். அம்மா சமைச்சிருவாங்க, அம்மா அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த குழந்தை அமைதியா அப்படியே இளைப்பாரு. நீங்க தூங்குற பிஞ்சு குழந்தைய பார்த்துருக்கீங்களா? அது முகத்தை கொஞ்சம் கூர்ந்து பாருங்களேன், அதுக்கு எந்த வருத்தமுமே. உடம்புல காய்ச்சல் இருக்கும், ஆனாலும் அம்மா பார்த்துக்குவான்னு உறங்குது பார்த்தீங்களா? அதுதான் என் ஆண்டவர் எனக்காக கிரியை செய்கிறார் என்கிற நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லு. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா சிஸ்டர்? வெளி உலகம் அமைதலானா நான் உள்ள அமைதலாயிருவேன் நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உள்ளே நீங்கள் அமைதியானால் உங்கள் வெளிப்புறம் அமைதியாகிவிடும். எத்தனை பேர் விளங்குது? இது மட்டும் சரியாயிட்டான், இவர் மட்டும் சரியாயிட்டான், இவா மட்டும் சரியாயிட்டா, இந்த பிரச்சனை மட்டும் முடிஞ்சிட்டுனா, இந்த வழக்கு மட்டும் முடிஞ்சிட்டுனா, இந்த பக்கத்து வீட்டுக்கார சண்டை முடிஞ்சிட்டுனா, இதெல்லாம் முடிஞ்சிட்டுனா நான் அமைதியா இருப்பனே. கத்த சொல்றாரு, வெளியே இருந்து உள்ள அமைதி இல்ல, நீ அமைதி ஆயிட்டன்னா அது எல்லாம் அமைதலாம் மாற ஆரம்பிக்கும். ராமேன் சொல்லிருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக அனுதினமும் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கையை என் கூட உயர்த்தி என் பின்னாடி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக, என் சார்பில், என் பட்சத்தில் அனுதினமும் கிரியை செய்கிறார். அதை நான் நம்புகிறேன். ஒரு அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. நீங்க உணர்றீங்களோ இல்லையோ, அவர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். உங்க காதுல கேட்குதோ இல்லையோ, அவர் கிரியை செய்கிறார். இந்த வார்த்தையை எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. தேவன் அமைதியாயிருக்கும் காலங்கள் உண்டு, சும்மா இருக்கும் நிமிடம் கூட இல்லை.
தேவன் அமைதியாயிருக்கும் வருடங்கள் கூட உண்டு, சும்மா இருக்கும் ஒரு வினாடி கூட இல்லை. ஐ வாண்ட் டு ரிப்பீட் இட் ஃபார் மை பிரதர்ஸ். என் அன்பு சகோதரனுக்கு சொல்லுவேன், கர்த்தர் பேசல, கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லல, கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிறார உணர முடியல, அதை என்னால பார்க்க முடியல. எல்லாரும் சொல்றாங்க இது நடக்கு அது நடக்குன்னு, என் வாழ்க்கையில எதையுமே நான் காண முடியல. நீ உணர்கிறாயோ இல்லையோ, உன் காது கேட்குதோ இல்லையோ, உன் கண்ணு பார்க்குதோ இல்லையோ, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் God is a miracle working God. கையை தட்டி கண்களை மூடி ஒரு 10 வினாடி துதிங்க பார்க்கலாம். எனக்காக ஒரு வேலை நடக்கிறது. Something is going to happen. நல்லா ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து ஸ்மைலிங் ஃபேஸோட சொல்லுங்க, இளைப்பாருங்க, அவர் வேலை செய்கிறார். யாரு? நீங்க உங்க புருஷனை சொல்லலையே. ஆமா, நமக்கு வேலை செய்யறாருன்னு அப்படி திரும்பி பார்ப்பாங்க. செய்றீரா? நான் சொல்றது அவரு. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்க, அவங்கள பார்த்து இளைப்பாருங்க, உங்களுக்காக நிமிடம் தவறாமல் அவர் வேலை செய்கிறார். ஆமென். Work is in progress. ஆமென். அல்லேலூயா சொல்லணுமே. இந்த மேம்பால வேலை நடக்க பாருங்க, அங்க ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, டேக் டைவர்ஷன், ஒர்க் இஸ் இன் ப்ராக்ரஸ். மாற்று வழிக்கு திரும்பவும் வேலை நடக்கிறது. இன்னைக்கு மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கர்த்தர் அமைதியா இருப்பாரு, ஆனா வேலை செய்வாரு. அல்லேலூயா. யோசேப்போட கர்த்தர் பேசிக்கொண்டே இல்லை, ஆனா யோசேப்புக்காக கர்த்தர் கிரியை செய்தார். யோபுவோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இல்லை, ஆனா கர்த்தர் யோபுவுக்கு கிரியை செய்தார். தாவீதோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இல்லை, ஆனா தாவீதுக்காக கிரியை செய்தார். உன்னோடும் அவர் பேசவில்லைன்னு தயங்காதீங்க, உங்களுக்காக அவர் கிரியை செய்கிறார். அனுதினமும் கிரியை செய்கிறார். கையை தட்டி சொல்லுங்க, டெய்லி வேலை பார்க்கிறாரு. எனக்காக அவர் டெய்லி வேலை பார்க்கிறாரு. என்ன உயர்த்துறதுக்காக, எனக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றதுக்காக, எனக்கு சொன்னதை செய்து முடிக்கிறதுக்காக, என்ன உயர்த்தி காட்டுறதுக்காக, என் லக்கில என்ன நிறுத்துறதுக்காக. God is in work. கர்த்தர் எனக்காக யாவையும். இப்போ இளைப்பாறுதல் வரணும். ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒன்றும் நடக்கல, அவர் செய்கிறார்ல அப்படின்னு போயிட்டே இருக்கணும். கர்த்தர் எனக்காக. நம்பர் 3, ஏன் விசுவாச குடும்பங்கள் இளைப்பாறுதலை இழக்கிறோம்? வசனம் 10. ஆதலால், தங்கச்சி கடைசி வார்த்தை காமிக்காங்க, வாசிங்க. என்னுடைய வழிகளை அவர்கள் அறியாதவர்கள், அதனால 11, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் ஏன் பிரவேசிக்கல சிஸ்டர்? நம்பர் 3, தேவன் நமக்காக வைத்திருக்கும் வரைபடத்தை நாம் பின்பற்றாத போது. இந்த குறிப்பில் நான் நிறுத்த விரும்புகிறேன், நேரம் முடிஞ்சிட்டு. தேவன் உங்க லைஃபுக்காக வச்சிருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வழி வைத்திருந்தார். திஸ் இஸ் மை ரூட் டு யுவர் டெஸ்டினேஷன். உன் லக்க அடைவதற்கு இதுதாயா வழி அப்படின்னு அவர் ஏற்கனவே வழியை போட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையை தந்தவர், லக்க தந்தவர், கோல் செட் பண்ணவர். நீங்க தமிழை விட இங்கிலீஷ் நல்லா பேசுறீங்க, அதனால இன்னொரு தடவை சொல்லுங்க. கோல் செட் பண்ணவர், போய் சேர்றதுக்கு வழியும் செட் பண்ணிட்டாரு. அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இளைப்பாறுவீங்க. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? கோல் அவருடையது, ஆனா அதுக்கு போற ரூட்டு நான் தான் போட வேண்டியிருக்கு. என்ன கஷ்டம். அவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ள இருக்கார். எவர்? அவர். நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் சொல்லிட்டார். நான் உன்னை கனப்படுத்தின இடத்துல வைப்பேன் அவரு. ஆனா இப்ப ரூட் யார் போட வேண்டி இருக்கு? ரொம்ப ஓவரா பீத்திக்காதீங்க. வழியையும் அவர் தான் போட்டு வச்சிருக்கார். வாழ்க்கை தந்தவர், வழியும் போட்டிருக்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, வாழ்க்கை அவருடையது, வழி அவருடையது, வரைபடமும் அவருடையது. அதை ஃபாலோ பண்ண நமக்கு என்ன இருக்கும்? சொல்ல மாட்டாங்க. இளைப்பாறுதல். அவர் எனக்காக வரைபடங்களை வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க.
இஸ்ரவேல் மக்கள் அவருடைய வழியை பின்பற்றவில்லை. அவங்க எடையடைய நின்று சொல்வாங்க, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இருந்தோம் நாங்கள் சாகவா கொண்டு வந்தீர். ஏய், இதாண்டா ரூட்டு. இந்த ரூட்ல உன்னை பிரயாணிக்க வச்சாருன்னா தண்ணியும் வச்சிருப்பாரு. நம்பி போயேன், நாங்க போக மாட்டோம். நாங்க எங்க போறோம்? திரும்பி திடீர்னு எந்த ஊர்ல இருந்து மீன் பொரிச்ச வாசனை வந்து தெரியல, அவ்வளவு பேர் மோப்பம் பிடிச்சிட்டாங்க. இறைச்சி தருவது யார், இறைச்சி தருவது யார்? அடே, எவ்வளோ பெரிய தரிசனம்! அதெல்லாம் கிடையாது. இறைச்சி தருவது யார்? கவனிங்க, அவர் சொன்னாரு, என் வழிகளை அவர்கள் அறியாததால் இளைப்பாறுதலே இல்லை. தண்ணி தரலையே, இறைச்சி இல்லையே, அடுத்த நேரம் சாப்பாடு எப்படி? மண்ணா பெய்யுமா பெய்யாதா, போவோமா மாட்டோமா? அப்படியே ஏன் அலபாயிர? லக்கு வச்சவர் வழியும் வச்சிருக்கிறார். நல்ல ஒரு ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வரைபடத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க லக்குக்கு போற வழியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க கிடைக்கும் பாஸ்டர்? மொபைல் எடுத்து கூகுள் மேப்ல தேடுங்க. ChatGPT என் லக்கை அடைவது எப்படி? அது புறஜாதிக்கு. உங்க லக்கை நீங்க கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு மேப் இருக்கு, பைபிள் மேப். பைபிளை எடுத்து படிக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த இந்த ஓட்டத்தை நான் எப்படி ஓட வேண்டும்? வேர் இஸ் மை ப்ளூ பிரிண்ட்? எனக்கான வாழ்க்கை எது? எனக்கான வரைபடம் எது? நான் நடக்க வேண்டிய பாதை. அது லெஃப்ட் காமிச்சா லெஃப்ட் போங்க, அது ரைட் காமிச்சா ரைட் போங்க. நிம்மதியா இருப்பீங்க. நல்லதா ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஜிபிஎஸ் இருந்தா நமக்கு இளைப்பாறுதல் இருக்கும். ஆமா தானே? வழி தெரியாத ஊருக்கு போறோம், நம்ம கையில் இருக்கிற தைரியம் என்ன தெரியுமா? நான் மேப் போட்டுக்கிறேன், நீங்க லொகேஷன் அனுப்புங்க, நான் வந்துடுறேன். சொல்லணுமா? பயம் இருக்கா? இப்போ சொல்லுங்க. இல்லை, நாங்கள் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு ஒரு 7 ஊழியர்கள் சேர்ந்து மூணார் பகுதிக்கு போனோம். போனது பகல்ல, ரிட்டர்ன் ஆனது மிட் நைட்ல. அது ஒரு சைலோ கார், டிரைவர் நானு. எங்கும் இருள். அதுக்கு நடுவ போர்டு இருக்குது, யானைகள் சாலையை கடக்கும் பகுதி, கவனமாக செல்லவும். திடீர்னு ஒரு பக்கம் யானை சத்தமும் கேட்குது. இப்போ எங்க கையில் இருந்த ஒரே ஒரு தைரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஆபத்துக்கு கூட ஆள் இல்லாத காடு. ஆனா தைரியமா டிரைவ் பண்ண ஒரே ஒரு காரணம், கையில ஒரு ஜிபிஎஸ் இருக்கு. அது சொல்லுது 300 மீட்டரில் ஹைவே வருகிறது. அது அது சொல்லதான் மனசுக்கு என்ன வருது? யானை சத்தம் கேட்டாலும் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட். கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கை இன்னைக்கு யானை சத்தத்துக்கு நடுவில் எங்கும் இருள், எப்படி போவோம் தெரியல. கர்த்தர் உங்க கையில தருகிறார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். எடுத்துக்கொள்ளுங்க, அது காட்டும் லெஃப்ட் ரைட்டு. இதை செய், இதை செய்யாத, இங்க நில்லு, இங்க நிக்காத, இன்னாற்ற பழகு, இன்னாற்ற பழகாத. ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுல நேரம் கொடு, இதுட்ட நேரம் கொடுக்காத. இது உனக்கு தகுதி, இது உனக்கு தகுதி இல்லை. காற்ற பாதையில போய் பாருங்க, நீங்கள் போய் சேரும் இடம் உங்களுக்கான தரிசனமாயிருக்கும். ஒரு அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மேப்பு காட்டாத, எந்த லெஃப்டும் எந்த ரைட்டும் எடுக்கலைன்னா மனசுல இளைப்பாறுதல் இருக்கும். சத்தமாவராம. 4வதாய் கடைசியாய் 12:13 இஸ்ரவேலர் தங்கள் இளைப்பாறுதலை இழந்து போக காரணம் என்ன? 12:13 சகோதரரே, இளைப்பாறுதலை விரும்புகிற சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு ரொம்ப கவனமா இருங்க, ஜாக்கிரதையாயிருங்கள். ஏன்? அடுத்த வார்த்தை 13 உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால். அதுதாங்க
ஏன் இளைப்பாறுதல் இல்லை? the fourth one, நம்முடைய மன அமைதலை கெடுக்கின்ற நான்காம் காரியம் பாவத்தின் அழைப்புக்கு செவி கொடுத்தல். பாவத்தின் வஞ்சனை அது ஏமாற்றக்கூடியது. சில நேரத்தில் பாவத்தின் சத்தம் தேவ சத்தத்தை விட பவரா கேட்கும். அது சொல்லும், ஒன்றும் தப்பு இல்லை, அவ செய்யலையா, அப்படி செஞ்சவளை கர்த்தர் மன்னிக்கலையா, இவன் செய்யலையா, இவன் செஞ்ச பிறகு நல்லா இல்லையா, அவன் செஞ்சுக்கிட்டே சபைக்கு போகலையா, இவன் இப்படி வாழ்ந்துக்கிட்டே பிள்ளைகளை வளர்க்கலையா, அப்படி சொல்லும். அது வஞ்சனை உள்ளது. பார்த்துக்கங்க. இன்னொருத்தரை காமிக்கும், அவரை காமிக்கும், இவரை காமிக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும், ஏமாத்த பார்க்குது, உங்க இளைப்பாறுதல் அது கெடுக்க பார்க்குது. புரிஞ்சவங்க ஆமென். அந்த பாவம் அழைக்கிற போது கொஞ்சம் கொஞ்சம் தப்பு இல்லை, கொஞ்சம் செய்யறது ஒன்றும் தப்பே. வெளியே தெரிகிற வரைக்கும் செய்யறது தப்பு இல்லை. உடம்புல பல இருக்கிற வரைக்கும் செய்யறது கவனி. அப்படிதான் அது அழைக்கும். அதன் அழைப்புக்கு செவி கொடுத்து விட்டாலே மனசை விட்டு முதல்ல போறது இளைப்பாறுதல். நியாய தீர்ப்பின் பயம் வருகிறது, குடும்பத்தை விட்டு சமாதானம் போகிறது. பாவம் நிறைய தர்றேன்னு பிராமிஸ் பண்ணும், பிராமிஸ் பண்ணதுல ஒரு துளி தான் தரும். நீ இதை செஞ்சனா ரொம்ப சுகமாய் இன்பமாய் சந்தோஷமாய் வாழலாம் அப்படிங்கும். ஆனா செய்கிற போது விழுகிற போது அது தருவது மிக குறைவு. ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்வேன், பாவம் தருவது மிக குறைவு, ஆனால் அது கெடுப்பது மிகப்பெரிய இளைப்பாறுதல், மிகப்பெரிய இளைப்பாறு. இஸ்ரவேல் மக்கள் அதற்கு செவி கொடுத்தார்கள். நீங்கள் கொஞ்ச காலம் மோவாபிய ஸ்திரீகளோடு வேசித்தனம் பண்ணுங்கள். அழைத்தது அது. கோவில் கொடைக்கு அழைத்தது மோவாப், விருந்துக்கு அழைத்தது மோவாப், மட்டன் சாப்பிட வாருங்கள் அழைத்தது மோவாப், போன போது அரை நிர்வாண நடனம் அழைத்தது. எங்களோடு நீங்கள் இருப்பது தவறல்ல, விபச்சாரம் தான் தவறு, கூடவே நெருங்கி நிற்பது தவறல்ல, அரைகுறையாய் சில ஆபாச படம் பார்ப்பது தவறல்ல, உனக்குத்தான் கல்யாணம் ஆகிவிட்டதே, இதை பார்ப்பது உன்னை கெடுக்காது. அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நிறைய பேர்ட்ட. நிறைய கிறிஸ்தவருடைய மொபைல் போன் முழுவதும் தேவையில்லாத பிக்சர்ஸ், தேவையில்லாத வீடியோஸ், தேவையில்லாத சினிமா பாடல்கள். ஏன் தெரியுமா? அது என்ன சொல்லுது? நீ கல்யாணமானவன், 40 கடந்தவன், 50 கடந்தவன், நீ என்ன தவறா செய்ய போகிறாய்? சும்மா நேரத்திற்கு பொழுதுபோக்கிற்கு பார்ப்பாய். இல்லை, அப்படிதான் கூப்பிட்டது மோவாப், அப்படிதான் கூப்பிட்டது. இல்லை பிரதர், நீங்க சும்மா வாங்க, நீங்க முட்டையெல்லாம் அடிக்க வேண்டாம், நீங்க அழகுலாம் குத்த வேணாம், நீங்க வாங்க, நாங்க ஆடுவோம் பாடுவோம், கடைசியில் நாங்கள் இலை போடும்போது வந்து சாப்பிடுங்க. நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க, ஆடல் பாடல் நடக்கும், நீங்க மேடைக்கு முன்னாடி வந்து விசில்லாம் அடிக்க வேண்டாம். நீங்க அப்படியே அந்த 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 கடை பக்கத்துல நின்று, அந்த 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 பானிபூரியில நின்று, அந்த பாப்கார்ன் கடைக்கிட்ட நின்று ஆடல் பாடல் மட்டும் பாருங்க. அப்படிதான் கூப்பிட்டுது. உங்களை சொல்ல, மோவாப் வாங்க. அங்க போனா வித்தியாசமான பொம்பளை பிள்ளைகளை உள்ள விட்டான், எல்லாம் அறகுறையா ஆடுது. கவனிங்கள், சிந்தையில் வந்த பாவம், கண்களில் வந்த பாவம், சரீரத்தில் பாவமாகி ஒருத்தன் துணிகரமா ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு தான் கூடாரத்துக்கே வர்றான். மோசே அழுறாரு, என்ன கொடுமை, விருந்துக்குத்தானே போனானுங்க, விளையாடத்தானே போனானுங்க, ஆடல் பாடல் பார்க்கத்தானே போனானுங்க, எங்க அம்மா வீடு அப்படித்தானே போனானுங்க. ஐயோ, எங்க அண்ணன் கூப்பிட்டாரு, 3 நாள் இரு தங்கச்சி, நான் உன்னை கொஞ்சம் தேத்தி விடுறேன்னாரு. அப்படிதானே போனாங்க. இப்படி வந்து நிக்கிறாங்களே. அங்க ஒருத்தன் இருந்தான், இதெல்லாம் பேச்சில் நடக்காது, இதுக்கு ஒரு கத்தி குத்து தேவை. கையில் கிடைச்சது ஒரு ஈட்டி, பினேகாஸ். ஒரே குத்துல 2 பேர் வயிற்றையும் குத்துனான். வாதை நின்று போயிற்று. லிசன். ஆனா இது கிருபையின் காலம். ஆண்டவர் நமக்கு வார்த்தை தர்றார். இது ஈட்டியின் காலம் அல்ல, இது குத்தி போடும் காலம் அல்ல,
இது நம்மை மீண்டும் தூக்கி எடுக்கும் ரட்சிப்பின் காலம். ஆமென் சொல்லுங்களேன். பாவத்தின் அழைப்பை கேட்கிற போது அது நம்முடைய இளைப்பாறுதலை கெடுக்கிறது. லிசன் மை பிரதர், அந்த சத்தத்தை தவிர்த்து பாருங்க, இளைப்பாறுதல் இருக்கும். நீங்க உள்ள விழுந்துட்டு எந்திரிச்சு வந்து அப்படிலாம் இல்லை, அது கூப்பிடும் போதே ரிஜெக்ட். ஆமென் சொல்ல. பாவம் எல்லாம் அழைக்கிற போதே நீங்க அதுக்கு சொல்லணும் நோ, நோ, வாய்ப்பே இல்லை, என்னிடத்தில் உன் தந்திரம் பலிக்காது, ஓ வஞ்சனைக்கு நான் இடம் கொடுக்க போறது. அப்படி முடிவு பண்ணி பாருங்க, அன்றைக்கு உங்க மனதில் அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். சத்தமௌராமே உரலேலுயா. நாம் ஏன் இளைப்பாறுதலை இழக்கிறோம்? நம்பர் 1, பிரச்சனைகளை தேவன் கையில் தராத போது. 2, தேவன் நமக்காக கிரியை செய்வதை நாம் உணராத போது. 3, தேவன் நமக்காக வைத்திருக்கிற வழிகளை காணாத போது. 4, பாவத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற போது. இந்த 4ஐயும் சரிப்படுத்துங்கள். கர்த்தர் இந்த மாதம் தருகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ கட்டி எழுப்பும் காலம் வந்தது, நீ கட்டி எழுப்பும் காலம் வந்தது. நீ சிலவற்றை உருவாக்க வேண்டிய காலம் வந்தது, சிலவற்றை சாதித்து காட்ட வேண்டிய காலம் வந்தது. எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா, thank you Jesus. திருவிருந்து காயத்தப்படும் முன்பு 2 நிமிடம் ஜெபித்து நாம் பாதங்களை கழுவ புறப்பட போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் அவர் என்னோடு இருக்க என் படகு மூழ்குமா?